விருதுநகரில் முறையாக வடிகால் அமைக்கப்படாததால் கழிவுநீர் தேங்கியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மகாராஜபுரம் ஊராட்சியில் 10,77,000 ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் சரியான திட்டமிடல் இல்லாமல் போடப்பட்ட வடிகாலால் அப்பகுதியினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதனால் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது என்றும் நோய் பரவும் அபாயம் உருவாகியுள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே அரசு பொறியாளர் கொடுத்த உத்தரவின் பேரில் பணி செய்ததாகவும் இதுவரை செய்த வேலைக்கு பணம் கூட வரவில்லை எனவும் அரசு ஒப்பந்ததாரர் கண்ணன் கூறியுள்ளார். மாயக்கண்ணன் நகரில் 10,77,000 ரூபாய்க்கு வார்கால் வேலை நடைபெற்றது. வேலையை நான் தான் செய்தேன். செய்யும் போது இன்ஜினியர்கிட்ட சொன்னேன், மெயின் தெரு வார்காலை முடிச்சுட்டு உள்ளே இருந்து தோண்டுவோம் மேடம்னே. நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்க, நான் இன்ஜினியரா நீங்கள் இன்ஜினியரான்னு சொல்லி தோண்ட சொல்லிட்டேன். அவங்க சொல்லவும் நான் தோண்டி போட்டேன். 2 அடி வார்கால் மட்டத்தில் உள்ளே நின்று போச்சு. அடுத்து மெயின் தெருவை தோண்டவும் தண்ணி ஏறலை. மீண்டும் 1.5 அடி வார்கால் மேலே உயர்த்தி போடுங்கன்னு சொல்லி போட சொல்லிட்டாங்க. போட்டு விட்டேன். இது எனக்கு 8 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் பில்லு வரல. அதுக்கு என்னென்ன கேள்விக்குறியாக கிடக்கு.